தம்பி, சொல்லுங்க கவிஞர் அவர்களே. விஞ்ஞான ஊழல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? விஞ்ஞான ஊழலுக்கு பேர் போன நுணுக்கமான அந்த நுட்ப நுண்ணறிவாளரே நம்ம தமிழகத்துல தானே போயிருக்காரு. ஆமா 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 ஆமா, விஞ்ஞான வாழையடி வாழையா வரும். ஆமா ஆமா, ஐநா சபையே பார்த்து அதிர்ந்த அந்த ஆள் இல்லையா விஞ்ஞான ஊழல். அந்த விஞ்ஞான ஊழல் பெயர் வந்து யார் வைத்தாலும் தெரியும், முதல்ல பாரதியார் தான் வச்சான். சக்கரை கட்டின கோணி எங்கடான்னு கேட்டா, கோணி இருந்தா கோணி கரையா தின்னு முடிச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. சர்க்கரை என்ன தின்னுச்சுன்னு கேட்டா எறும்பு தின்னுச்சுன்னு சொன்னாங்க. கண்டிப்பா. இதெல்லாம் விட்டுட்டு இப்ப சர்க்கரையில இருந்து எறும்புல இருந்து எல்லாம் கரையான்ல இருந்து மாறி கடைசியில நாயில வந்து நிக்குது. தம்பி, என்ன சொல்றீங்க? யாரை பார்த்து நாய் ஏங்க? நாயின்னு சொல்லாது கேட்டீங்களா? தெருவோரத்துக்கு நாயங்க பூராத்துக்குமே குடும்ப கட்டுப்பாடு பண்றாங்க. ஆமா கவிஞர்களே, பாவம். அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கனால அந்த கோர சம்பவங்கள் வந்து தெருநாய்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவு போகுது. அங்கங்க சின்ன பிள்ளைகளை கடிச்சு வைக்கிறது, வயசானவங்களை கடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி நடக்குது. என்ன செய்தி, என்ன தமிழக அரசு இது கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இதுக்கு முந்தைய அரசுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தெருவுக்கு வந்து தெருவுல தெரியுற நாயை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போய் அதுக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஒரு சில நேரங்கள்ல வந்து அதுக்கு ஒரு பாதுகாப்பு முகாம் மாதிரி வச்சு அதை இது பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து இனப்பெருக்கத்துல இருந்து கருத்தடை பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நாய்களுக்கு எல்லாம் கருத்தடை பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா கருத்தடையே பண்ணல. பண்ணாம எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல விட்டதா ஒரு தகவல் வந்துச்சு. புடிச்சதுக்கு கணக்கு காமிச்சிட்டாங்க, கருத்தடை பண்ணதுக்கு கணக்கு எழுதிட்டாங்க. ஓ, அதுதான் இத்தனை கோடின்னு எழுதிட்டாங்க. நாய்கிட்ட போய் கேட்டா சொல்லுமா எனக்கு கருத்தடை பண்ணாங்க பண்ணலன்னு? கண்டிப்பா. பட் ஆனா அதை வந்து டெஸ்ட் பண்ண வெட்டரினரி டாக்டர்ஸ் வந்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். பட் அதுவும் அவங்களா இருந்தா எப்படி தெரியும் போது நீங்க வேற அவங்களுக்கு இங்கிட்டு கொஞ்சம் வெட்டி விட்டா சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு. ரிப்போர்ட் ஏதோ கருணை கொலைன்னு கேள்விப்பட்டேன், அதை பத்தி என்ன சொல்றீங்க? அதை விட ஒரு மிகப்பெரிய கொடூரம் தம்பி. அதுக்கு எல்லாரையுமே கர்ம கொலை பண்ணிடலாம் தேவையில்லாம. நாய்கள் வந்து அங்கங்க இழுத்துட்டு கிடந்துச்சு அப்படின்னா அதை கருணை கொலை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா. இது ஒரு உயிரை கொலை பண்றதுன்றது வந்து யாரு கையிலுமே கிடையாது. மனிதனாக இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி. மனிதனுக்கு கூட இப்ப பிரச்சனை இருக்குது. ஆனா விலங்குகள்னு ஒரு தனி அமைப்பே இருக்குது, உங்களுக்கு தெரியாதா? இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்துல போயிட்டு ஒரு விலங்குகள் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது செய்யறதே நீங்க தானே. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கருத்துடைன்ற பேர்ல விச ஊசி போட்டுருவீங்களா நாய்களுக்கு? அது ஆல்ரெடி நடந்துச்சு. கருத்தடை கூட கிடையாது, விச ஊசி தான். ஸ்ட்ரெயிட்டா எங்க ஊர்ல எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு டிராக்டர் கொண்டு வந்துருவாங்க, அங்கேயும் பிடிச்சி சக்கு 2 மினிட்ஸ் செத்து போயிடும். இப்ப புரியுதா உங்களுக்கு? எப்படி போயிருச்சு? கருத்தடை கருணை கொலையா மாறி இருக்கு. ஆமா, ஆக்சுவலா ஆல்ரெடி கொலைகள், நாய் கருணை கொலை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த வட்டம் புதுசா சட்ட ரீதியா கொண்டு வந்திருக்காங்க. கோடி கணக்குல நீங்க வேற தம்பி, கோடியா அடிச்சு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஊழல் மேல ஊழல் தெளிச்சுட்டு விஞ்ஞானத்துக்கு ஒரு சவால் விடுற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த பாட்டுல who lets the dogs out அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. ஓ, அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா. ஆமா, அந்த விஞ்ஞான ஊழல் என்ற அந்த இதுலயும் வந்துருச்சு. இன்னைக்கு பிரச்சனை நாய்களுக்கு, நாளைக்கு யாருக்கோ பாத்துக்கங்க. நன்றி, வணக்கம்.